First midterm test 2024. Choose the correct synonyms for the underlined words from the options given. She used to play as a child. That seemed quite absurd and undignified on her part. அப்சர்டுங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன சினானிம்னு பார்த்தா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, illogical. The correct option is option D, illogical. The coaches consoled Mary Kom and lauded her on the silver win. அதாவது மேரி கோம் வந்து கோல்டு தவற விட்டுட்டாங்க, ஆனால் சில்வர் வின் பண்ணுறாங்க. அப்போ லாடடுங்கிற வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு உள்ளது வந்து ஆப்ஷன் பி, அப்ரிஷியேட்டட். And then we go to antonyms. Grandmother's happiest moments were with her sparrows that she fed with frivolous rebukes. கிராண்ட்மதர் வந்து எப்போ சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சிட்டுக்குருவியோடு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த நேரம் தான். அப்பப்போ அந்த சிட்டுக்குருவியை செல்லமாக அவங்க திட்டுனாங்க. ரெபியூக்னா திட்டுறது, ஃப்ரைவாலஸ்னால் நாட் சீரியஸ். இப்போ ஃப்ரைவாலஸுக்கு என்ன ஆப்போசிட்டுன்னு கேட்குறாங்களே, அதனால் ஃப்ரைவாலஸுக்கு ஆப்போசிட் வந்து ஏ, சீரியஸ். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சீரியஸ். மேரி கோம் வாஸ் ப்ரெசன்டட் வித் தி ட்ரெடிஷ்னல் ஷால். ஒரு மரபு சார்ந்த ஒரு சால்வை போத்துறாங்க. ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மாடர்ன். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் ஸ்கொயர் ஆஃப். செலக்ட் தி கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐங்கிறது என்ன அப்ரிவியேஷன், அதுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன்னா ஏ, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். இது வந்து நுட்பமான எக்ஸ்ரே, இதெல்லாம் வந்து எலும்பு இது மாதிரி பொருட்களை வந்து பார்க்குறது. எம்ஆர்ஐ வந்து நுட்பமாக கிட்னி, ஹார்ட்டு, மூளை இதில் உள்ள பிரச்சனைகளை பார்க்குறது எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஃபார்ம் எ நியூ வேர்ட். 7th one. Form a new word by adding a suitable suffix to the root word manage. மேனேஜுங்கிற ரூட் வேர்டோட சஃபிக்ஸ் சேர்க்கணும். இப்போ வந்து ஆப்ஷன் ஏ, மேனேஜ்மெண்ட். ஆப்ஷன் ஏ, மேனேஜ்மெண்ட். Choose the word from the options given below to form a compound word with water. வாட்டரோடு சேரக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வேர்டு, ஒரு கூட்டு வார்த்தை. அப்போனா வாட்டர் லேஷஸ் வராது, வாட்டர் வீல் வராது, வாட்டர் ஹை வராது. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, வாட்டர் ப்ரூஃப். நீர் கசையாத, நீர் புகாத அப்படின்னு வரும். ஹேவ் யூ எவர் சீன் சச் எ பியூட்டிஃபுல். அப்போ சீன் இந்த ரெண்டாவது சீன் வரும். 9வதுக்கு வந்து ஹோமோஃபோன்ஸு சீனு ரெண்டாவது சீன் சிஎன் சீன் வரும். Fill in the blanks with suitable modal verbs. In school, students should wear uniforms. should வரலாம் அல்லது மஸ்ட்டும் வரலாம். ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து கடமைங்கிறதுனால ஷுட்டு. Filling the blanks with correct form of the verb, even in brackets. இது நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் நடக்க போகிற செயல், எதிர்காலத்தில் நடக்க போகிற செயலாக இருந்தால் கூட நிச்சயமாக நடக்கும்னாக்கா வி யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ த பிரைம் மினிஸ்டர் இஸ் லீவிங் ஃபார் அமெரிக்கா டு மேட் த டெலிகேட்ஸ் டுமாரோ. அப்போ ஈஸ் லீவிங் வரும், அல்லது லீவ்ஸ் போடலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போடலாம் அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போடலாம். Read the lines given below and answer any 2 questions. But now only they laugh with their teeth while their eyes block cold eyes. Who are they? தேங்கிறது யாரை குறிக்குதுன்னா, இது ஃபஸ்ட்டு போயம் அடல்ட் பீப்புளை குறிக்குது. grown up people அல்லது ஹிப்போக்ரைட்ஸை குறிக்குது, அல்லது வளர்ந்தவர்கள் அது நடிக்கிறாங்க அவங்கள குறிக்குது. அப்போ தே ரெஃபர்ஸ் டு அடல்ட்ஸ்னு போடலாம், grown up peopleன்னு போடலாம், அல்லது ஹிப்போக்ரைட்ஸ்னு போடலாம். Now go to the second page. With all my heart I do admire. என் முழு மனத்தோடு நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்லெட்ஸ் who sweat for fun or hire. இதில் whom does the poet admire? யாரை வந்து poet admire பண்ணுறாருன்னா, the answer is A, athletes. The answer is A, athletes.
ஃபார் வாட் ரீசன்ஸ் டூ த அத்லெட் ஸ்வெட்? என்ன காரணத்துக்காக அந்த விளையாட்டு வீரர்கள் வேர்வை சிந்துறாங்கன்னு கேட்டால் ஃபார் ஃபன் ஆர் ஹயர். ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். வாட் டூ த ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ் டினோட்? பாம்புடைய விஷப்பற்கள், ஃபேங்ஸ்னால் பாய்சனஸ் டீத், அது எதை குறிக்குதுன்னா விரோதத்தை குறிக்குது, என்மிட்டி. தே டினோட் என்மிட்டி, விரோதத்தை குறிக்குது. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு ஹியர், சிமிலி. சிமிலினா ஓமை. இஆர்சி எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். தமிழில் இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து இஆர்சி. ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்ட் டு பி. அது வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரிட்டன் பை கேப்ரியல் ஒக்காரா. ரெண்டது ஐ எம் ஜஸ்ட் அஸ் கிளாட் அஸ் கேன் பி. இது வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர் ரிட்டன் பை ஆக்டன் நாஷ். வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் த கிராண்ட் மதர்? ஃபீடிங் த ஸ்பேரோஸ். அந்த ஸ்பேரோஸுக்கு உணவு அளிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம்னு சொல்கிறாங்க. ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் த கிராண்ட் மதர் வாஸ் when she was feeding the sparrows. How did Mary Kom manage to get financial support for her trip to the USA? One MP donated 5,000, another MP donated 3,000, மொத்தம் 8,000 வருது. Describe the author's grandmother. The author's grandmother was short, fat and slightly bent. Her face was filled with wrinkles, one hand resting on the waist to balance the snoop. Another hand was resting on to counting the beads of the rosary. Beads na மணிகள். அப்புறமா author's relationship with his grandmother. இந்த பேரனுக்கும் பாட்டிக்கும் உள்ள அந்த அன்பான உறவை பற்றி கேட்குறாங்க. மேரி கோம் ஏன் வந்து குயின் ஆஃப் பியூட்டி, அது தப்பாக எடுத்துருக்காங்க. குயின் ஆஃப் பாக்ஸிங் தான் அவங்க, குயின் ஆஃப் பியூட்டி கிடையாது. அண்ட் மேக்னிஃபிசன்ட் மேரி. ஜிம்மி வெல்ஸ் கதை கேட்டிருக்காங்க. சம்மரி ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.